ஹலோ, ஹாய் ஹாய் பிரதர். உங்களோட பேர் வந்து ஜானுஷ் என்ன? சரி, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே என்ன டே இன்றைக்கி? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே இன்றைக்கி? 24. ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நாங்கள் வந்து பிடிஹெச் சர்ப்ரைஸ் டெலிவரின்னு சொல்லி ஒரு டீம்லேருந்து வந்திருக்கோம். உங்களோட பிறந்த நாளுக்கு கேக் மற்றது நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. சரியா? இப்போ இதெல்லாம் சொல்லுங்கள், இது யார் உங்களுக்கு ஆசை இருக்கா? லவ் பண்ணுற பிள்ளையா? நீங்கள் லவ் பண்ணுற பிள்ளையா இல்லை உங்களை லவ் பண்ணுற பிள்ளையா? சரி, அவங்களோட பேரை சொல்லுங்கள். சிலோஜினி. ரைட். மிக்கி அவங்களா செய்தவங்க? அவங்க செய்தவங்களா? மிக்கி தலையை ஆட்டி சொல்லுங்கள். அப்போ அவங்க செய்தவங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். ரைட், அவங்க செய்யலையாமன்னு சொல்கிறாங்க. சரியா? இது வேறு யார் செய்திருப்பாங்க? இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்திருக்க மாட்டாங்க? சொந்தக்காராக்கு என்னது செய்ய மாட்டாங்களா? ஏன் செய்ய மாட்டாங்க? அது எல்லா இடத்துலையும் சகஜம், அப்படி செய்ய மாட்டாங்கண்ணே. சரி சரி, ஓகே ரைட். இவங்க யார்? இப்போ இந்த பக்கத்தில் நிற்கிற அக்கா யார்? மாமி. சரி, மாமி என்று சொன்னால் எப்படி? மாமாவோட ஒய்ஃப்னு சொன்னால் அது மாமாண்டா யாரு உங்களுக்கு? அதாவது அம்மாவோட தம்பி. சரி, ஓகே ரைட். அவங்க செய்யலை. சரியா? நாங்கள் வேற ஒரு ஆள் தான் செய்திருக்கு. இது வந்து இந்த ஊரில் இருந்து செய்யலை, வேற ஒரு ஆள் செய்திருக்கு. அவங்க எந்த ஊர் நீங்கள் சொன்ன? நீங்கள் இந்த ஊர் தாங்க. இந்த ஊரில் இருந்து வரல, இது வெளியில் இருந்தாமல் வந்திருக்கோம். நாங்களே வந்திருக்கோம், தாளங்குடாவிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் 6:50 தாளங்குடாவிலேருந்து வந்திருக்கோம். சரி, பார்ப்போமே. சரி மிக்கி, அந்த கேக்கை ஃபஸ்ட்டாக கொடுங்க. ஹாப்பி பர்த்டே ஜனுன்றதில் எழுதிருக்கு. கேக் பிடிச்சிருக்கா? சரி, ஓகே, இதை பார்ப்போம். சரி, அடுத்த கிஃப்டையும் பார்த்துருவோங்க. சரி, அடுத்த கிஃப்ட் சொல்லுங்கள். என்னவா இருக்கு உங்களுக்கு? இதா ஃபோட்டோ ஃப்ரேமா? இது ரவுண்ட் சைஸில் இருக்கே. சரி, அங்கே போதுண்ணே. சரி, அப்போ வாங்கி பார்த்துருமா? சரி சரி சரி, ஓகே. வாங்குறதுக்கு சொல்லுங்கள், இது யார் செய்து? சரி, இது செய்தது வந்து 2 பாய்ஸ் செஞ்சுருக்காங்க. இல்லை 2 பாய்ஸா? 2 பாய்ஸ் செஞ்சுருக்காங்க. சரி, இந்த 2 பேரோட பேரை சொல்லுங்கள். கடைசி ஒரு ஆளாக சொல்லுங்கள். அவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்படி உங்களுக்கு யாராவது சர்ப்ரைஸ் பண்ணுறவங்களா? இதான் நான் இந்த தரம் தானே ஃபஸ்ட் டைம். ஓகே, சரி, அப்போ அதை வாங்கி பார்த்துருவோம். என்ன கடைசியாக நாங்களே சொல்கிறோம். சரி, கொடுங்க மிக்கி. அப்படியே காட்டுங்க பார்ப்போம். சூப்பர். சரியா? பாருங்க அப்போ நீங்கள் எல்லாத்தையும். சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பிடிச்சிருக்கா எல்லாம்? அப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குது? அவங்ககிட்ட இருக்குது. வேறு ஒருத்தையும் இல்லை இப்போ. சரி சரி, அவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, பார்த்துருவோம். கடைசியாக சொல்கிறோம் யாருன்னு. பெரிய சர்ப்ரைஸாக இருக்குமே. அடுத்த கிஃப்ட் என்னவா இருக்குமென்னு சொல்லுங்கள். அப்போ என்ன வரும்? இல்லை நீங்கள் பார்க்காம கெஸ் பண்ணணும். ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பண்ணுங்களா பாப்பா? என்ன வரும்? டோலாக இருக்குமா? சரி, டச் பண்ணி பாருங்க. என்ன வருங்க? டோல் தானா? டோல் பிடிக்குமா? இப்போ 24 வயசில் டோல் தான் பிடிக்குது. சரி சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. நைஸ். வடி அடிக்கணே. சரி, அதையும் வெளியில் எடுங்க, நான் பார்ப்போம்.
ரைட். ஜிப்பெல்லாம் வச்சிருக்கு பின்னுக்கு. சரி சரி ஓகே. பிடிச்சிருக்கா? ரைட். அடுத்தது என்னது? ரைட். அது வந்து கிளாக் ஃப்ரேமா? இது வந்து இதுதான் ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கணும். பார்ப்போம் சரியா? பார்த்துருமா? வாவ், வெரி நைஸ். சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக இதை பாருங்கள். முன்னுக்கு பாருங்க. எல்லாம் ஓகே? பிடிச்சிருக்கா ரொம்ப? சரி ஓகே. இப்போ எல்லா கிட்ஸையும் பார்த்து தான் மம்மிக்கு எல்லாம் கொடுத்தாச்சா அவருக்கு? நீ ஏதாவது ஆட்டையை போட்டு வச்சிருக்கியா? இல்லை தானே? சரி, அப்போ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சரி, இப்போ சொல்லுங்கள், உங்களுக்காக இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக மிக்கி மவுஸ் எல்லாம் அனுப்பி வச்சது யார்? அவங்க தானே? வந்ததுலேருந்து அவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லித்தாங்களோ? சரி, அவங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்களா காலையில்? எத்தனை மணிக்கு விஷ் பண்ணாங்க? 12 மணிக்கு விஷ் பண்ணாங்களா? மதியமா? நைட்டு? சரி, நைட்டு விஷ் பண்ணாங்கண்ணே. சரி, எப்போ என்ன மாதிரி எப்போ செட் ஆச்சு இந்த லவ்? 3 வருஷம் இருக்குமே. ரைட் ரைட். அப்போ வீட்டில எல்லாம் ஓகே ஓகே ஆயிடுச்சு. சரி, ஓகே ஆகின மாதிரி தான். சரி, எந்த அளவுக்கு பிடிக்குமோ அவங்கள? அப்போ அவங்கள பற்றி ஏதாவது சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு வரியில் என்ன சொல்லலாம்? என்ன சொல்லுவீங்க? சரி, ஒரே வரியில் சொல்லுங்க. அப்போ அவங்கள பற்றி என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசலாமே. சரி, நீங்கள் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லியா? சரி, சொல்லுங்களேன் பாபு. ஒரே வரியில் வெக்கப்படக்கூடாது. பக்கத்தில் ஆக்கள் நீங்கள் அங்கே வெக்கப்படக்கூடாது. சொல்லுங்க. இல்லை, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க தானே? ஸோ பார்க்கக்குள்ள நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்கள் பாப்போம். வெக்கப்படுறாரு, ரொம்ப வெக்கப்படுறாப்புல. சரி, வி அண்டர்ஸ்டாண்ட். சரி, என்னண்டா இதை செய்த இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக செய்தது உங்களுடைய லவ் தான். சரியா? ஓகே, நீங்கள் வந்ததுலேருந்தே கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இப்போ அவங்களுக்காக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? தேங்க்யூ மட்டும்தான், வேறு ஏதாவது சொல்லலாமே? நீங்கள் ஃபோன்னு சொல்லிங்கன்னா தேங்க்யூ மட்டும்தானா? உண்மையாவா? சரி, ரொம்ப வெக்கப்படுறாரு, கூச்ச சுபாவமாகவே இருக்காரு. சரி, நம்மளோட மிக்கிய போல. சரிதானே? ஹாப்பியா? உண்மையாக எதிர்பார்த்தீங்களா நாங்கள் வருவோம்? எதிர்பார்க்கல. பார்த்தீங்களா, சைலண்டாக இருந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, நீங்கள் அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அப்படி வருமானு எதிர்பார்த்தீங்க? சரி, ஓகே. இதுக்கு முதல் போன பர்த்டேக்கு என்ன மாதிரி செஞ்சவங்க? இப்படி செய்யலண்ணே, இந்த முறை ஸ்பெஷல். உண்மையாகவே எதிர்பார்க்கல. ஓகே, அப்போ ஹாப்பி தானே? சரி, மிக்கி ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. மிக்கி மவுஸ் டான்ஸ் ஆடுவீங்களா? ஆடுறீங்களா? இல்லை, நீங்கள் பார்க்குறதுக்கு டான்ஸர் மாதிரியே இருக்கீங்க. ஆடுவோமா மிக்கியோட? சரி, ஆடுவோமா? பாட்டை போலையா? சரி, வெக்கப்படுறாரு. சரி, அப்போ அவங்களுக்கு அவர் பாட்டு படிங்களா? சரியா? சரி, ஓகே ரைட். சரி, பாய் சொல்லுங்க மிக்கி. போவோம்.